மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ லார்ட்ஸ்ன்றது தான் நம்மளோட போர்ட் பாயிண்ட்டு. ஸோ இங்கேயே நம்ம மில் போர்ட்டுன்ற ஊருக்கு போகிறோம். ஸோ இதோட அழகு வந்து நம்ம ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நேரில் பார்க்குறத விட. என்னை கேட்டிங்கன்னா வந்து எப்படியாச்சும் காசுக்கு சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு கிட்னியை கூட விற்றுட்டு வந்து இங்கே ஜாலியாக ஒரு நாள் வந்து பார்த்துட்டு வியூ பண்ணிட்டு போனோம். இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்கிறதால நாங்கள் இந்த இது எடுத்தோம். ஓகேன்ட்டு இதில் நம்ம சுற்றி நான் 360 டிகிரி காட்டுறேன். இங்கேருந்து லார்ட்ஸ் இதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூகே கூட வெஸ்ட் கோஸ்ட் சைடு இருக்கிறோம் பக்காவா. ஸோ சுற்றிலும் மலைகள். ஸ்காட்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கு அடுத்த ஒரு அழகான ஒரு கண்ட்ரி. யூரோப்பியன் கான்டினென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்காட்லாண்டு தான். ஸோ இதுதான் பயங்கரமாக இருக்குது கடல்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் டே ஒன் டே விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். கேட்டிங்கன்னா பக்காவாக நம்ம ஒரு நாள் இதை பிளான் போட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக வந்தாங்கன்னா பார்த்துட்டு போகலாம். ஸோ வியூவிங்க்கு சம்மரில் வந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி இல்லாட்டி மிட் ஸ்ப்ரிங் வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். மிட் ஸ்ப்ரிங்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் இல்லாட்டி மே மந்த்து ஸ்டார்டிங்கு, ஏப்ரல் டு மே மிட் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மழை காலத்தில் வந்தீங்கன்னா இந்த இடம் சுத்தம் வேஸ்ட்டு. ஏன்னா வெளியேருந்து நம்ம இந்த பியூட்டி எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மில் போர்ட்டுன்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐல் ஆஃப் கம்பரி வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு இடம். ஸோ நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதை அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடம் சரி சைடு வந்தாச்சு. அப்படியே ஆடிலாம் சரி போகுது. நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான். அங்கே நம்ம இறங்கி இங்கேயே அடுத்தது போக போகிறோம் பக்காவா. இது பெரியோட ஃப்ரண்ட் சைடு ஒரு ஜாலியான ஒரு இடம். அதுக்கப்புறம் மில் போர்ட்டில் போய் நாங்கள் ஸ்டாப்பை போட்டுட்டு அடுத்தது நம்ம அங்கே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பை.